ஹாய், நான் தான் நிஷான். நான் வந்து 3D ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் வந்து பிளெண்டரில் உள்ள சின்ன சின்ன டூல்ஸ்லாம் வச்சுட்டு எப்படி மினி ப்ராப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த லோபாலி ட்ரீ தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட்டையே ப்ரெஸ் பண்ணி நமக்கு மெஷ் மோடில் இருந்து சிலிண்டர் வந்து நான் இப்போ ப்ளக் பண்ணுறேன். தென் எடிட் மோட் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுவேன். இந்த டைரக்ஷனில் இந்த ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஒய்ஃப்ரேம் மோடில் போயிட்டு ரீப்ரெஸ் பண்ணி பாக்ஸ் செலெக்ஷனில் கீழே இருக்கக்கூடிய வெர்டெக்ஸில் செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணி எந்த ஆக்சிஸ்லனா இசட் ஆக்சிஸில் தவிர மீதி இருக்கக்கூடிய 3 ஆக்சிஸில் நடக்கும். அதை ஷிஃப்ட் இசட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம். எந்த ஆக்சிஸை நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கணும் அந்த ஆக்சிஸ் தவிர மீதி 2 ஆக்சிஸை வந்து ஸ்கேல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாலிட் மோடில் போயிட்டு 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எட்ஜ் மோட். இதே இது 2 ப்ரெஸ் பண்ணிட்டு அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெறும் சிங்கிளாக செலக்ட் பண்ணால் அந்த ஒரே ஒரு எட்ஜ் மட்டும் செலக்ட் ஆகும். அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் அந்த எட்ஜை செலக்ட் பண்ணால் அதில் லூப் ஆகிருக்கூடிய அந்த ரிங்கே செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் பண்ணேன். ஸ்கேல் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க அகெயின்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு கட் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு லுக் கட் ஆகிடுவீங்க. இல்லை எனக்கு என்ன வேணும்னா கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 3 ஃபேஸை நான் வந்து 4 ஃபேஸை டெலிட் பண்ண முடியும். ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் டிலீட் ஃபேஸ் கொடுத்தா ஓகே. அதுக்கப்புறம் வந்து 2 ப்ரெஸ் பண்ணி எட்ஜ் மோடில் வந்து செலக்ட் பண்ணி டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு லூப் டூல்ஸில் வந்து சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் கொடுங்க. அதை லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்து அதை வந்து எடுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இது இப்போ இந்த சைடு ரொட்டேட் ஆகிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணி இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். 2 ப்ரெஸ் பண்ணி திரும்பியும் இந்த ரிங் வந்து செலக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரூட் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதை ஸ்கேல் பண்ணி இந்த இடத்துல நான் ஸ்கேல் பண்ணி. ஓகே, ப்ரெஸ் பண்ணால் டெக்ஸ்ட் மோடில் போய் அதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சு எனக்கு தேவையான இடத்துல இது மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணால் மெஷ்ல இருந்து ஸ்பியர் ஸ்பியரை வந்து செலக்ட் பண்ணேன். இதில் வந்து அதே மாதிரி ரிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதை கம்மி பண்ணதுக்கு 32 இருக்கிறதுல வந்து 16 கொடுங்க. 16 இருக்கிறதுல வந்து 8 கொடுங்க. ஓகே, இப்போ டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷேட் ஸ்மூத் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது வந்து நார்மல்ஸ் எல்லாம் வந்து ஸ்மூத் பண்ணி விடும். இப்போ வந்து ஷேட் ஃப்ளாட் கொடுத்தீங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸ் அந்த எட்ஜில் உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியும். அதே இது ஷேட் ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா நார்மல்ஸ்லாம் வந்து ஸ்மூத் ஆகி வரும். ஸ்கேல் பண்ணிவிடேன். ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்கேல் பண்ணி ரொட்டேட் மூவ். தென் டூப்ளிகேட்டுக்கு வந்து ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த சைடு வைக்க ரொட்டேட். ஓகே, இப்போ இதில் வந்து சும்மா 2 இது மட்டும் வச்சுருக்கேன். ரெண்டுமே ஈவனாக இருக்குன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தால் ஓகே. இப்போ திரும்பியும் இந்த ஸ்பியரை வந்து டூப்ளிகேட் பண்ணேன். ஷிஃப்ட் டி ஸ்கேல் இந்த சைடு புக் பண்ணி வச்சுருக்கேன். டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு வச்சுருக்கேன்.
ஸ்கேல் பண்ணிட்டு ஓகே ஷிஃப்ட் டி மூவ் பண்ணி இந்த சைடு வச்சாச்சு. இப்போ நம்ம இப்படி வச்சாச்சு. ஓகே ஓகே எக்ஸ்ட்ரா என்ன வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஒயர்ஃப்ரேம் மோட வந்து டிசேபிள் பண்ணிடலாம். இனிமேல் இதுக்கு டேரெக்டாக வந்து நம்ம வந்து டெக்ஸ்சர் வந்து கொடுக்கணும். டெக்ஸ்சர் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ இசட் ப்ரெஸ் பண்ணால் அதில் வந்து நான் மெட்டீரியல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பிளெண்டரில் வந்து கலர் மேனேஜ்மெண்ட்டில் வியூ ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ஃபிலிமிக் இருக்கும். ஃபிலிமிக் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் கொடுக்கும். ஓகே இதில் வந்து நமக்கு எந்த கலர் வேணுமோ அதுக்கு வந்து மெட்டீரியல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு நியூ மெட்டீரியல் வந்து அதுக்கு அசைன் பண்ணி இதுக்கு நேம் வந்து ஓகே இதுக்கு வந்து இதோட கலர் வந்து நான் வந்து பண்ணேன். அதே மாதிரி இந்த ஸ்பியருக்கு வந்து லீஃபோட கலரை வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து க்ரீன் கலர். இப்போ இந்த ஒரு லீஃப் இதே கலர் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா லீஃபும் இருக்குதுன்னா எல்லா ஸ்பியரும் செலக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி மெட்டீரியல் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஸ்பியரை லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எல் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன கொடுத்தீங்கன்னா லிங்க் மெட்டீரியல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு மெட்டீரியல் வந்து அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அது அசைன் ஆயிடும். ஓகே இப்போ இந்த ட்ரீ வந்து பார்க்கறதுக்கு நல்ல நார்மலாக இருக்குது. அதாவது இதில் வந்து எந்த ஒரு ஸ்மூத்னஸே இல்லை. அந்த ஒரு நல்லா பார்க்கறதுக்கே வந்து ஒரு அட்ராக்ஷன் இல்லை. பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம இன்னும் வந்து கரெக்ட் பண்ணதுக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலிண்டரை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே இதுக்கு வந்து பாலிகோட்டை இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ எனக்கு இதுக்கு வந்து ஒரு 16 இருக்கும். ஓகே ஸ்கேல் இசட் ஸ்கேல் 60Z லாக் பண்ணிவிட்டு ஓவராலாக வந்து அதை வந்து இது பண்ணிடுறேன். ஓகே இப்போ இதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சாண்டோட கலர் அப்படி கொடுக்கும். ஓகே இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ரீ இருக்கனால இந்த ட்ரீயை செலக்ட் பண்ணி இதை இந்த ஒரு சைடில் இப்படி தள்ளி வச்சுக்கணும். ஓகே இதை செலக்ட் பண்ணிட்டு இது பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு ராக் மேலே இல்லைன்னா ஒரு லேண்ட் வந்து தனியாக பிரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் மோடுக்கு விட்டு எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா வெர்டெக்ஸும் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணணும். சென்டர் கொடுத்தீங்கன்னா இப்படி சென்டரில் வந்து ஓகே நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து டெக்ஸ்சர் வந்து க்ரியேட் பண்ணி இந்த டெக்ஸ்சர் வந்து இதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபோட்டோஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுங்க. now loading. அதில் புதுசாக ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் நியூ. இது வந்து நமக்கு வந்து மேப்போட சைஸ் வந்து 56 இருந்தால் போதும். ஓகே மேப் வந்து புதுசாக ஒரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இதில் க்ரியேட் பண்ணி எம் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாக்ஸ் செலெக்ஷன் வரும். அதை நான் செலக்ட் பண்ணிட்டு கிரேடியன்ட். கிரேடியன்ட்டில் வந்து எந்த கலர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஸோட கலர் வந்து அதாவது லீஃபோட கலர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும். ஓகே க்ரீன். லெட்ஸ் சே ஆல்சோ க்ரீன் டார்க்கர். ஓகே ஓகே linear gradient
ஓகே, கண்ட்ரோல் டி, டீசெலெக்ஷன். அடுத்து எம் ப்ரெஸ் பண்ணி நியூ லேயரில் வந்து வுட்டோட கலர் வந்து இது பண்ணுவோம். வுட்டுக்கு வந்து வுட்டோட கலர் வந்து ஓகே, ஓகே, டெக்ஸ்சர் ரெடி. இதை எப்படி அந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணுங்க. ஓவரால் எல்லா ஸ்பியரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிச்சா டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் பண்ணுங்க. எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. வியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ. ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துங்க. கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணி ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஸ்கேல் ஒய் கரெக்டாக வருது. ஓகே, கரெக்டாக இருக்குது. இதை வுட்டோட பார்ட் செலக்ட் பண்ணி வியூ ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ, ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ், ஸ்கேல் ஒய் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ஹார்ட் சர்ஃபேஸ் இருக்கிறத வந்து ஸ்மூத் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த டெக்ஸ்சரை வந்து விட்டுட்டு ஸ்பெக்குலர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம். இப்போ அந்த ட்ரீ வந்து ரெடி. இதான் அந்த லோபாலி ட்ரீ. எப்படி நம்ம ஈஸியாக பிளெண்டரையும் ஃபோட்டோஷாப்பையும் மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரீ மாடல் வந்து பிளெண்டரில் பண்ணோம், டெக்ஸ்சர் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணோம். ஃபோட்டோஷாப்பில் வந்து ரெண்டு கிரேடியன்ட் ஸ்ட்ரிப் மட்டும் தான் க்ரியேட் பண்ணி அது டேரெக்டாக வந்து உள்ளே கொண்டு வந்து இந்த ட்ரீயை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் கைஸ்.